வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் வாடாமல்லி. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த பதிவு எப்படிப்பட்ட பதிவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பம், நிம்மதி அதெல்லாம் நம்ம தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தக்க வைக்கிறது அப்படின்னா எப்பொழுதுமே நம்மகிட்டயே வச்சுக்கிறதா, இல்லை என்ன அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, தக்க வச்சுக்கிறது அப்படின்னா என்னன்னா, நம்ம இடம் இருப்பதை எவ்வளவு செலவு செய்தாலும் அது எப்பொழுதுமே நம்ம கிட்ட ஸ்டாக்கு குறையாம இருக்கிற மாதிரி நம்ம அதை மெயின்டைன் பண்றது. ஓகே, இப்போ வாழ்க்கையில இன்பம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம ரொம்ப நிறைய கேள்விப்படுறோம். ஸோ இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசுல நமக்கு ஒரு விதமாக இருக்கும். வயசு ஆக ஆக நமக்கு சுச்சுவேஷன் மாற நிறைய விஷயங்கள் மாறும். இன்றைக்கு நான் சொல்ல போற ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசாக ஆக நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான சவால்கள் வருது. அதுல ஒரு முக்கியமான சவால் எது அப்படின்னு பார்த்தோம்னா, வயசாக ஆக வீட்லையும் சரி வெளியிலையும் சரி பிரச்சனைகள் ஆரம்பிப்பது நம்மளுடைய வார்த்தைகள், அதோட அந்த வார்த்தை வரக்கூடிய அந்த சத்தம், வார்த்தையோடு சேர்ந்த அந்த ஓசை, வார்த்தையோடு சேர்ந்த அந்த சவுண்டு. ஓகே, வார்த்தையோடு சேர்ந்த சவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசும்போது நமக்கு சத்தம் வருது அப்படிதானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கிடையாது. நான் பேசுற எந்த ஒரு தலைப்புமே அப்படியே பார்த்தோ படித்தோ அப்படியே நான் பேச மாட்டேன். பார்த்து படிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அனுபவபூர்வமா நான் அதை அனுபவித்து அதை அனுபவப்பட்டவர்களோடு கலந்துட்டு தான் நான் ஒரு விஷயத்தையே நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன். இன்னைக்கு நான் பகிர்கிற இந்த ஒரு விஷயமும் அப்படிதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப சாதாரணமா பேசினேன், அதை அவங்க இவ்வளோ தப்பா எடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப எதனால, எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, தப்பு அவர்கள் சொன்ன சொற்களில் இல்லை, அவர்கள் சொன்ன விதத்துல இருக்கு. விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது ஒரு உண்மையை கூட நம்ம ஒரு சாதாரண ஒரு குரல்லையோ, கொஞ்சம் ஒரு ஒரு ஹார்ஷான ஒரு டோன்லையோ, இல்லை கொஞ்சம் வேகமாகவோ சொல்லும் பொழுது அது என்ன ஆகுது, நம்ம எதிர இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்கிறது. ஆனால் நீங்க ரொம்ப ஒருத்தரை நம்ம எவ்வளவு திட்டணும் அப்படின்னா கூட சிரிச்சுட்டே நம்ம திட்டும் பொழுது என்ன ஆகுது, அது சென்றடைந்தாலும் அவ்வளோ வலியை அது கொடுக்கறது இல்லை. இதுல சைக்காலஜி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை இந்த இடத்துல பிளே பண்ணுது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்மளிடம் பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளோட மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதுல மெயின் பார்ட் அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. ஆமா, இது சைக்காலஜி பிரகாரம் பல அறிஞர்கள் கூறின ஒரு முக்கியமான கருத்து. இப்ப இந்த கருத்து சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்ன, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கல்யாணங்கள்ல போறோம். இப்ப கல்யாணங்கள்ல போறோம் அப்படின்னும் பொழுது வாங்க அப்படின்னு சொல்றவங்க சாதாரணமா உங்களுக்கு கையை கூப்பி வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா வாங்கன்னு சொல்றவங்க நம்மளை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்றத அவங்க வெளிக்காட்டக்கூடியது எது மூலியமா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஒரு புன்னகை மூலமா, அவங்களுடைய ஒரு வாய் திறந்த ஒரு சிரிப்பின் மூலமா. அந்த சிரிப்பு தான் நம்ம வந்தது அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம். அந்த மகிழ்ச்சி அவங்களுடைய முகத்துல அவங்க காட்டல அப்படின்னா எதிர இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் கூட அவங்க விரும்பின என்ன வான்னு சொல்றாங்க, நான் வந்ததுல அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை போட்டிருக்கு அப்படின்னு தோணும்.
இப்ப நம்ம கேட்கும் பொழுது எல்லாரும் நினைக்கலாம், என்னங்க ஒரு சாதாரண ஒரு விஷயம், இது ஒரு பெரிய விஷயமா, இத ஒரு விஷயமா இன்னைக்கு நீங்க பேசுறீங்களேன்னு. ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய பெரிய திருமணங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை வரத்துக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் இதுதான். நான் உள்ள வந்தேன், வரும்பொழுது அவங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களே தவிர்த்து ஒரு முகத்துல சிரிப்பே காணோம். அப்ப நான் வரத உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எதுக்கு வாங்கன்னு சொல்லணும் அப்படின்றது வந்தவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இல்ல எல்லாரையும் நாங்க வந்தவங்கள வாவான்னு சொல்லிட்டே இருப்போம், ஏதோ வேற ஒரு யோசனையில நான் இருந்தேன், அதனால வாங்கன்றத என்னுடைய வார்த்தை சொல்லியது. ஆனால் என்னுடைய முகத்துல நான் அந்த யோசனையில இருக்கும் பொழுது என்னுடைய முகம் என்ன பண்ணல, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை காமிக்கல. அதனால வந்த தவறுதான் என்ன ஆச்சு, அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாமல் நான் சொன்ன வார்த்தைகள் அங்கே சென்றடையல, அங்க போய் சேரல. அப்போ நாம் ஒருத்தரிடம் பேசும் பொழுது என்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், என்னுடைய முகபாவனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தான் இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர்களே, எல்லாருக்குமே சொல்றேன், நம்ம நல்ல உறவுகள் எல்லா இடத்துலையும் மேம்படுத்தணுமா, எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், நமக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை இனிமே வர காலத்துல ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம நம்ம முன்னாடி காலத்துல அப்படி இல்லையே, என்னுடைய தாத்தா இப்படி செய்யல, எங்க அம்மா அப்படி செய்யல, எங்க அப்பா அப்படி செய்யல, நான் அப்படி செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆமாம், நம்ம அப்படிதான் செய்யணும். இந்த காலத்துல இருக்கிறவங்களும் அப்படிதான் செய்யணும், இனிமே வர காலத்துல இருக்கிறவங்களும் அதை அப்படிதான் செய்யணும். ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தை படிக்கல, ஒரு குழந்தை தப்பா எழுதியிருக்கன்னா, எஸ் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருமா, பண்ணலாம், உன்னால முடியும், இன்னொரு தடவை நீ முயற்சி பண்ணு அப்படின்னு தான் இனிமே வர காலங்கள்ல நம்ம சிரிச்சுட்டே அந்த ஆசிரியர் குழந்தைகளிடம் சொல்லணும். ஆசிரியர் இதற்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்தா மாதிரி, ஏன் கொஞ்சம் கவனிச்சு போட மாட்டியா, ஏன் உனக்கு இது கூட தெரியாதா, ஏன் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆசிரியருக்கு தான் பிரச்சனை. அப்ப ஆசிரியர் என்ன பர்பஸுக்கு அந்த இடத்துல அவங்க இருக்காங்களோ அந்த பர்பஸும் சால்வ் ஆகாது, அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுடைய கரியருக்கும் பிரச்சனை. இது ஒரு ஆசிரியர்னு மட்டுமில்லாம ஒரு வீட்டுக்குள்ளேயே மாமியார் மருமகளானாலும் சரி, அக்கா தங்கை ஆனாலும் சரி, அம்மா பொண்ணு ஆனாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனாலும் சரி. என்னங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளலாம் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமாம். நண்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். சில இடங்கள்ல உங்களுடைய உறவுகளை நீங்க தக்க வச்சுக்கணும்னா, உறவுகள் அப்படின்னு சொல்றது எல்லா உறவுகளும், அம்மா பிள்ளை, அம்மா பொண்ணு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அக்கா தங்கை, மாமியார் மருமகள், எந்த உறவா இருந்தாலும் நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் சில இடங்கள்ல ஃபார்மலா இருங்க. என்னங்க இது வீட்டுக்குள்ளேயே ஃபார்மலா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆமாம். ஆமாம், நான் சொல்றத நிறைய பேருக்கு நிச்சயமா இந்த கருத்துல உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஏன் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறத எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நிச்சயமா நான் உங்களுடைய கேள்விக்கு நான் தகுந்த பதில் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார்மலான ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே வர காலங்கள்ல உங்களுடைய உறவு நிலைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ரிலேஷன்ஷிப்பையுமே மெயின்டைன் பண்ணணும்னா சில இடங்கள்ல ஃபார்மலா தான் நம்ம இருக்கணும். நான் ரொம்ப டிப்ளமேட்டிக்காலாம் யோசிக்க வேண்டாம், மனதில் தோன்றியதை நான் சொல்லலாம், மனதில் தோன்றியதை நான் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொன்ன காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே வர காலங்கள்ல நாம் வாழ்க்கை வாழறதோட நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும், டாக்டர் கிட்ட நான் போகக்கூடாது, ஹார்ட் அட்டாக் எனக்கு வர வேண்டாம், பெட்டில் நான் படுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்களான்னா எல்லாரிடமும் ஒரு 5% ஃபார்மலாவே இருங்க. எல்லா உறவுகள் கிட்டையும் ஃபார்மலாவே இருங்க. அப்ப க்ளோஸா அப்ப நான் மனசுல தோன்றினதை நான் யார்கிட்டவும் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதற்குரிய சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். உங்களுக்கு அப்படி ஒரு உறவு யாராவது ஒருத்தவங்க கிடைச்சிருக்காங்க அப்படின்னா நாம் நிஜமாவே அதிர்ஷ்டசாலி தான்.
நிச்சயமா நான் வந்து சொல்லுவேன், இந்த காலம் அப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கோம். ஸோ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கூட சில இடங்கள்ல ஃபார்மலா தான் நம்ம இருக்கிறோம் எல்லாருமே ஃபார்மலா தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஃபார்மல் அப்படின்னா எழுந்து நின்றோடனே குட் மார்னிங் சொல்லணும், எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிறோம் அப்படிலாம் வந்து சொல்ல வரல. சில இடங்கள்ல ஃபார்மலான அந்த விஷயங்களை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அது வந்து பொய் ஏமாற்றுறது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. உறவுகள் உடையாம இருக்கிறதுக்கு, நிம்மதி உடையாம இருக்கிறதுக்கு, வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு. ஏன்னா உண்மையை நம்ம வந்து நேர பேசும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இன்றைய சமூகத்துல மக்கள் வந்து இல்லை. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனக்கவலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். அதனால எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் என்னை வந்து பெஸ்ட்ன்னு சொல்ல மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் என்னையும் வந்து பாராட்ட மாட்டாங்களான்னு மனிதர்கள் இன்று பாராட்டுக்கு ஏங்குறாங்க. இத்தகைய காலத்துல நம்ம வாழும் பொழுது என்ன, காசா படமா பாராட்டு தானே, பரவாயில்ல பாராட்டிட்டு போகலாம், ஒண்ணுமே நம்ம வந்து குறைய போறது இல்லை. அதனால் மனம் நிறைய நீங்க பாராட்டணும் அப்படின்னா நீங்க நிறைய இடத்துல ஃபார்மலா தான் இருந்தாகணும். ஸோ ஃபார்மலான இடங்கள்ல நம்ம சில இடங்கள்ல வாழ்க்கையில வாழணும் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன், உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை உங்களுடைய வார்த்தைகளும் ஒன்றா சேரணும். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் வார்த்தைகளும் ஒன்றாக சேரல அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப பெருசு. நம்ம எவ்வளவோ நிறைய நல்லது பண்ணியிருப்போம், நிறைய நல்லது செஞ்சிருப்போம். ஆனா அந்த நல்லது எல்லாமே இந்த அரை செகண்ட் அந்த எக்ஸ்பிரஷன் மாறினதுனால, அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம மிஸ் பண்ணதுனால அப்படியே உடைந்து போகும், அப்படியே மறைந்து போகும். ஸோ என்னுடைய இந்த கருத்துக்கு நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க பதிவிடுங்க மக்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பற்றி கேட்டு அவர்களிடம் பேசி எனக்கு பதிவிடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சிலர் வந்து அவங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை சில டாபிக்ல இப்படி பேசுங்க அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லது. இது போன்ற உங்கள் மனதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களும் எனக்கு பதிவிடலாம். அந்த டாபிக்கை பற்றியும் நான் நிச்சயமாக பேசுவேன். மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.